அன்பானவர்களே, முதலாவது ஒரு முஸ்லிம் கலிமாவை முடிந்த பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமத்து தௌஹீதை முறையாக அறிந்து புரிந்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்னுடைய வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கையில ஒரு முஸ்லிம் சரியாக ஆனதன் பின்னால், கொள்கையிலே சரியாக கலிமாவை முடிந்து இஸ்லாத்தை தழுவிய பின்னால் எல்லா முஸ்லிம்களுக்கும் அடுத்த மாற்றம் என்ன? தொழுகையை நிலைநாட்டுவது. வாகீமுஸ்ஸலா வாகீமுஸ்ஸலா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்றான், தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப தொழுகை என்பது இஸ்லாத்துல கலிமாவை சொன்னதற்கு பின்னால் சரியாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு அமல். அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா, தொழுகை என்பது இஷ்டத்திற்கு நேரம் கிடைக்கும் பொழுது தொழுவது, நேரம் கிடைக்காவிட்டால் தூங்கி எழுந்து அல்லது நம்முடைய வேலைகள் எல்லாம் முடித்த பின்னால் தொழுவது அல்ல. இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை என்பது கானத் அலல் முஃமினீன், இறை விசுவாசிகளுக்கு கடமையாக இருக்கிறது. கிதாப மவ்கூதன், குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் பள்ளியில் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமையை, அந்த நன்றி செலுத்துதலை அவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அன்பார்ந்தவர்களே, தொழுகையில இவ்வளவு காலமாக குர்ஆன், ஹதீஸ், சுன்னா, தௌஹீத் என்று முழங்குகிறோமா இல்லையா? என்னை நான் கேட்கிறேன், நானும் அதை சொல்கிறேன், நீங்களும் அதை சொல்கிறீர்கள். எத்தனை நபருடைய வாழ்க்கையில அடிப்படையான தொழுகையாவது சரியாக இருக்கிறதா? யோசித்து பாருங்க. உரிய நேரத்தில் ஐநேரம் ஜமாத்தை விடாத அளவிற்கு பள்ளிக்கு உரிய நேரத்தில் தொழக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? இல்லை என்றால் பிறகு நான் தௌஹீத்வாதி, நான் பித்அத்துகளுக்கு, அனாச்சாரங்களுக்கு, மூட பழக்க வழக்கத்திற்கு எதிரானவன் என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. தொழுகை சரியாக இல்லை என்றால் அவர்களிடத்துல ஈமான் சரியாக இருக்காது, மற்ற இபாதத்துகள் சரியாக இருக்காது. நம்மிடத்துல மற்ற இபாதத்துகள் சரியில்லை, குர்ஆனை முறையாக ஓத முடியவில்லை, ரமலானுடைய காலமாக இருந்தாலும் சரி, திக்ர்களை சரியாக முறையாக செய்ய முடியவில்லை. எத்தனையோ திக்ர்கள் உண்டு, எல்லா திக்ர்களையும் முறையாக செய்ய முடியவில்லை. இன்னும் எத்தனையோ அமல்கள் அதிகமாக நன்மை உண்டு, அவற்றை என்னால் முறையாக செய்ய முடியவில்லை என்றால் அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? என்னிடத்திலே தொழுகை சரியில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை ஆழமாக மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டும். அவ்வலு மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அஸ்-ஸலாத், நாளை மறுமையில ஒரு மனிதன், ஒரு அடியான் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியது அவனுடைய தொழுகை குறித்துத்தான். ஃபைதா ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலி, தொழுகை சரியாக இருந்தால் எல்லா அமல்களும் சரியாக இருக்கும். வைதா ஃபஸலத் ஃபஸல ஸாயிரு அமலி, தொழுகை சரியில்லை என்றால் ஏனைய அமல்கள் சரியாக இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இருக்கிறது. அப்ப நம்மிடத்துல ஏனைய அமல்கள் சரியாக இல்லை என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? தொழுகை நம்மிடம் முறையாக இல்லை. முறையாக தொழுகிறோமா? யோசித்து பாருங்கள். எத்தனை நபர்கள் ஐநேரம் தொழுகையை பள்ளியில உரிய நேரத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தினுடைய காரியமாக இருந்தா உரிய நேரத்திற்கு வேலைக்கு செல்ல வேண்டும், உரிய இடத்திற்கு சென்றால்தான் அந்த வேலை நடக்கும் என்றால் எவ்வளவு துரிதமாக, எவ்வளவு விரைவாக, எவ்வளவு முன் ஏற்பாடோடு, எவ்வளவு புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக உலக காரியத்தில் ஈடுபடுறோம். ஏனென்றால் உலக மோகம் என்பது
நம்முடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. ஆனால் தொழுகை என்று வந்தால், தொழுகை இல்லாமல் ஒரு மனிதன் மறுமையில் வெற்றி பெற முடியாது. தொழுகை கொண்டு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய அமல்களை எடை போடுறான். ஏனைய அமல்களில் உள்ள குறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையை கொண்டு சரி செய்கிறான். ஹதீஸ்ல வருகிறது. அப்ப எந்த அளவிற்கு தொழுகை விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். தொழுகைன்னு வந்தா சோம்பேறித்தனம் வந்து விடுகிறது. தொழுகையில் வந்தா ஆர்வம் இல்லை. தொழுகையில் வந்தா நேரம் தவறி வருகிறோம். ஆனால் உலக காரியம் சரியாக இருக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நாம திரும்ப 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 ஈமானை பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஈமானுடைய உபதேசங்களை எந்த அளவிற்கு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் மாத்திரம், ஜும்மாவுடைய நாளில் மாத்திரம் உபதேசம் போகுமா? தினந்தோறும் உபதேசத்தை செவிமடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கீர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். மூமின்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தினந்தோறும் அவர்களுக்கு அதிகப்படியாக உபதேசங்கள் செய்து கொண்டு இருப்பீராக. ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நிச்சயமாக உபதேசமாகிறது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பன்மானவர்களே, தொழுகையில் கூட நாம் சரியில்லை என்றால் எதை வைத்து நாம் நிம்மதியாக இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாளை எனக்கு மரணம் வரலாம், நான் கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், என்னுடைய உலக வாழ்க்கை முடிந்து போயிருக்கலாம். தொழுகை கூட சரியில்லை என்றால் எதை வைத்து நாம் மறுமையில நிம்மதியாக இருக்க போகிறோம், கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க போகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, தொழுகையில தொழுகைக்கு நேரத்திற்கு வருவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். தொழுகைக்குள்ளாக இபாதத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. அது அடுத்ததாக, ஆனால் முதலாவது எது அவசியம்? நேரத்திற்கு பள்ளிக்கு வரணும். சுறுசுறுப்பாக வீட்டிலே ஒழு செய்து விட்டு தொழுகையின் சிந்தனையோடு பள்ளிக்கு விரைவாக அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து இருந்தால் அதற்கு நன்மை உண்டு. யார் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டதை போல நன்மை ஒன்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப தொழுகையில் தக்பீர் கட்டணும் சொன்னா உலக சிந்தனை வருகிறது. அந்த குறுகிய நேரத்தில் கூட இறையச்ச உணர்வு என்னுடைய உள்ளத்திலே சரியாக இல்லை என்றால் வெளி உலக வாழ்க்கையில எப்படி இறையச்சம் வரும்? யோசித்து பாருங்கள். அப்ப அதற்கெல்லாம் காரணம் என்ன? நேரத்திற்கு முன்கூட்டியே வீட்டில் ஒழு செய்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை முன் தயாரிப்போடு நாம் நிதானமாக வந்தால் தான் தொழுகையில் நிதானமாக ரப்புடைய சிந்தனையோடு நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு நம்ம எப்படி வர்றோம்? அவசரமாக பாதி வேலையை முடிச்சுட்டு பாதி வேலையை முடிக்காம இப்படி அவசரமாக கடைசி நேரத்தில் ஒடியாடுறோம். அப்படி வந்தோம்னு சொன்னா எப்படி தொழுகையில உயிரோட்டம் இருக்கும்? அப்ப நம்முடைய தொழுகையில் உயிரோட்டம் இல்லை என்றால் அதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே மாற்றப்பட வேண்டிய முதலாவது விஷயம் தொழுகை. தொழுகையில் மாற்றப்பட வேண்டிய அம்சம் உரிய நேரத்தில் பள்ளிக்கு வருவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சமிஅன் நிதா, யார் பாங்கோசையை கேட்டு முஸ்ததரக்குல் ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான நபிமொழி. இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரி முஸ்லிமினுடைய நிபந்தனையின் கீழே அவர்கள் இருவருக்கும் விடுபட்ட அந்த செய்திகளை ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள். அந்த அடிப்படையில் ஆதாரபூர்வமான நபிமொழி, யார் ஜமாத்து தொழுகை விடுவதற்கு யாருக்கு அனுமதி உண்டு? இன்றைக்கு தொழுகக்கூடிய நாம், இங்கே பள்ளியில் அமர்ந்திருக்கிற நாம், இவ்வளவு காலமாக தௌஹீதை பேசக்கூடிய நாம், இவ்வளவு காலமாக குர்ஆன் ஹதீஸ் என்று வாய் கிழிய பேசக்கூடிய நாம் வெட்கப்பட வேண்டும். எத்தனை நபர்களுக்கு ஜமாத்தை விடுவதற்கு தகுதியானவர்கள் யார்? யாருக்கு ஜமாத்தை விட அனுமதி உண்டு என்று கேட்டால்
எத்தனை நபர்கள் நாம் சொல்ல தயாராக இருக்கிறோம்? ஆதாரத்தோடு எத்தனை நபர்கள் யாருக்கு ஜமாத்தை விட அனுமதி, மார்க்கத்தில் யாருக்கு மட்டும்தான் ஜமாத்தை விட அனுமதி என்று கேட்டால் எத்தனை நபர்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தெரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நம்மிலே பெரும்பான்மையான மக்கள் தொழுகையினுடைய விஷயத்தை கூட முறையாக முழுமையாக ஒரு ஆசிரியர் கீழே அமர்ந்து தொழுகையின் சட்ட திட்டங்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை படித்திருக்கிறோமா? எவ்வளவு காலங்களை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மறுமையிலே பதில் சொல்ல வேண்டும். மார்க்கத்தில் யாருக்கு தொழுகை ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பாங்கோசை கேட்டு பள்ளிக்கு உரிய நேரத்திலே வந்து சேரவில்லையோ லா ஸலாத்த லஹு, அவருக்கு தனியாக தொழுவதற்கு அனுமதி கிடையாது. இல்லா மின் உதுர், தக்க காரணம் இருந்தாலே தவிர, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒமல் உதுர் யா ரசூலுல்லாஹ், அந்த தக்க காரணம் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கௌஃப் வல் மரத். அல் கௌஃப் வல் மரத், கடுமையான நோய், கடுமையான அச்சம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கடுமையான அச்சம் இருக்கு. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பள்ளிக்கு வந்தா வெள்ளத்தில் அழைத்து செல்லப்படுவோம், உயிர் சேதம் ஏற்படும் என்றால் உயிர் போகிற அச்சம் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி. இரண்டாவது வல் மரல், கடுமையான நோய். இந்த ரெண்டுக்குமே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபில் பதிவு செய்கிறாங்க, தொழுகையை விடுவதற்கு ஜமாத்தை தொழுகை விடுவதற்கு அனுமதி கிடையாது. தொழுகை விடக்கூடிய நபர்கள் மிக விரைவாக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை வேண்டி அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கண்ணீரை விட்டு தொழுகை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் கூட அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. நாம் பேசுவது தொழுகையை தொழக்கூடிய மக்கள், அதிலே நாம் செய்ய வேண்டிய மாற்றம் என்ன, ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான அந்த பயமும் கடுமையான நோய் என்று சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த ரெண்டுக்குமான ஆதாரத்தை பதிவு செய்யறாங்க. முதல்ல ரசூல் என்ன சொன்னாங்க? கடுமையான பயம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வராங்க, கண்ணு தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், நமக்கு தெரியும். அந்த சஹாபி, கண்ணு தெரியாத சஹாபி யா ரசூலல்லாஹ், எனக்கு கண்ணு தெரியல, அழைத்து வருவதற்கு ஆள் இல்லை, வயதான நபராக இருக்கிற எனக்கு வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. பாங்கோசை கேட்கக்கூடிய அளவிற்கு அருகாமையில் இருந்தால், கண்ணு தெரியாவிட்டாலும் அழைத்து வருவதற்கு ஆள் இல்லாவிட்டாலும் பள்ளிக்கு வந்து ஜமாத்தோடு தொழுதுதான் ஆகணும் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாருக்கு? கண்ணு தெரியாத நபருக்கு. யாருக்கு? சுயமாக நடந்து வர முடியாத நபருக்கு. கண்ணு தெரியாம இருந்தா, அழைத்து வர ஆள் இல்லை என்றால் எங்கேயாவது விழுந்து உயிர் சேதம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நபருக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இல்லை, அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா, எந்த தைரியத்தில், எந்த துணிச்சலோடு மார்க்க ஆதாரங்களை வளைத்துக் கொண்டு நாம் சர்வ சாதாரணமாக தக்க காரணம் இல்லாம ஜமாத்தை விட்டு கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னொரு சஹாபி வரார், பத்ர் போர்ல கலந்து கொண்ட சஹாபி. சஹீஹுல் புகாரியில 5401வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எடுத்து பாருங்க. தமிழ்ல புகாரி முஸ்லிம் மொழிபெயர்ப்பு இருக்குது. அதாவது 5401வது ஹதீஸ். பத்ர் போர்ல கலந்து கொண்ட ஒரு சஹாபி வரார். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் கொஞ்சம் தூரம் நடந்து கடந்து சென்று தான்
தொழுகைக்கு ஜமாத்துக்கு போகணும், எனக்கு கண்ணு தெரியாது, அழைத்து வர ஆள் இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மழை கடுமையாக பெய்கிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, கண்ணு தெரியாத நானு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாது, உயிர் சேதம் நிச்சயமாக உண்டு என்று சொல்றாங்க. அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு வீட்டில் தொழுது கொள்ள அனுமதி என்று சொன்னாங்க. அப்ப உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கடுமையான பயம் இருக்க வேண்டும். இரண்டாவது மரம், கடுமையான நோய், யாருக்கு அனுமதி? அதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்றாங்க. கடுமையான நோய்க்கான அளவை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சக்கராத்துடைய அந்த நாட்கள்ல, கடைசி அந்த 3-4 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. சுய நினைவே கிடையாது. சுய நினைவு வந்தா ரசூலுல்லாஹ் எழுந்து பள்ளிக்கு வந்துருவாங்க, நம்ம செய்தியை பார்க்கிறோம். அப்ப சுய நினைவே இல்லாத அந்த நிலைக்கு சென்றவருக்கு தான் அனுமதி என்று. நோய்க்கான அளவு என்ன? எழுந்து சுயமாக அல்லது பிறருடைய உதவியால் கூட பள்ளிக்கு வர முடியாவிட்டால் அவர்களுக்கு தான், அந்த நோயாளிக்கு தான் ஜமாத்தை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஏன்னா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி, அவங்க சொல்றாங்க, எங்கள்ல யாரெல்லாம் நயவஞ்சகனாக இருந்தார்களோ, வெளிப்படையாக ஒன்று மறைமுகமாக ஒன்று என்று இரட்டை வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்களாக யார் இருந்தார்களோ அவர்களை தவிர, நயவஞ்சகர்களாக இருந்த அந்த முனாஃபிக்கீன்களை தவிர எங்களில் அல்லாஹ்வுடைய தோழராகிய யாரும் ஜமாத்தை விட்டதே இல்லை. தொழுகை அல்ல, ஜமாத்தை கூட எங்கள நோய்வாய்ப்பட்ட எந்த சஹாபியும் விட்டது இல்லைன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சுயமாக இருந்து பள்ளிக்கு வர முடியாதவர் கூட என்ன செய்வாரு? 2 நபருடைய உதவியால தன்னுடைய 2 கைகளையும் 2 நபருடைய தோள் புஜத்தின் மீது போட்டு தன்னுடைய கால்களை தரதரவென இழுத்து பள்ளியில் வந்துதான் தொழுவார்கள் என்று சொல்றாங்க. அப்ப யாருக்கு பிறருடைய உதவியால் கூட எழுந்து வர முடியாத அளவிற்கு மிக மோசமாக நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக சுய நினைவு இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நோயாளிக்கு தான் ஜமாத்தை விட அனுமதி என்று ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு மார்க்கத்தில் மிக பொடுபோக்காக இருக்கிறோம். ஈமானுக்கு பின்னால தொழுகை கொண்டு தான் ஒரு முஸ்லிம் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட தொழுகை விஷயத்துல எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. 2ஆம் ஜமாத் 3ஆம் ஜமாத் என்று சர்வசாதாரணமாக மாறிவிட்டதா இல்லையா? அப்ப மார்க்கத்தை முறையாக முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய மக்களாக ஆகுவதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.